பத்மநாபாவும் பரந்தன் ராஜனும் தத்தமது அமைப்பான இபிஆர்எல்எஃப் மற்றும் இஎன்டிஎல்எஃப் அமைப்புகளை பயன்படுத்தி அன்றைய இந்தியாவை ஆண்ட ராஜீவ்காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் அனுசரணையுடன் ஈழத்தமிழ் மக்களின் வாக்குகளை சாதுரியமாக பெற்று இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கின் அதிகாரத்தை கைப்பற்றி அதனை பயன்படுத்தி பல்லாயிரம் தமிழிளைஞர்களை பகிரங்கமாக வீடுகளில் பெற்றோர்களின் முன்னிலையிலும் பாடசாலைகளில் ஆசிரியர்களின் முன்னிலையிலும் பொது இடங்களில் பொதுமக்களின் முன்னிலையிலும் பலவந்தமாக பிடித்துச் சென்று ஈழதேசிய இராணுவம் அமைத்து அந்த அப்பாவி தமிழ் குழந்தைகளை பகடைக்காயாக்கி அந்த அப்பாவி தமிழ் குழந்தைகளின் உயிர்களுக்கு மரணத்தை விலையாக கொடுத்து அதனை பயன்படுத்தி தாமும் தம் கூட்டமும் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார்கள். இதில் பத்மநாபாவிற்கு தண்டனை புலிகளால் பரிசளிக்கப்பட்டாலும் பரந்தன் ராஜன் இன்னும் ஈழத்தமிழினத்தை பகடைக்காயாக்கி தமது தேசத்தின் பிராந்திய நலன் பேட எண்ணும் இந்திய தேசத்தில் தான் இருக்கின்றார். அதற்கு உடந்தையாக தமிழினத்திற்கு எதிராக செயல்படும் அவரை ஈழத்தமிழர்கள் எவரும் தலைவராக மட்டுமல்ல ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை என்பதை தம் புலனாய்வு ஆற்றலால் மோடி தலைமையிலான இன்றைய இந்தியா உணர்ந்து ராஜன் போன்றவர்களை மீண்டும் மீண்டும் ஈழத்தில் உருவாக்கி கொண்டிருப்பது என்றும் இந்தியாவின் தேசிய நலனை பாதுகாக்காது என்பதை புரிந்து இதே சுத்தியுடன் ஈழத்தமிழர்களின் நியாயமான உரிமைக்கான குரலை இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இந்த சிவனடியான் இந்திய அரசின் கொள்கை வகுப்பாளர்கள் அறிந்து கொள்ள பதிவு செய்கின்றேன்.